டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர டவுட் என்ன தெரியுமா? நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் ஏதாவது சேர்ந்துதான் ஆகணுமா, இல்ல செல்ஃபா படிச்சா நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னைக்குள்ள லெவத்துல எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் இன்ஸ்டியூட், பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், நீங்க ஜாயின் பண்ண 3 மாசத்துல உங்க கையில அரசு வேலை இருக்கு, இந்த மாதிரி எல்லா பக்கம் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம இன்ஸ்டியூட் போனாதான் நம்மளால டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமா, இல்ல செல்ஃபா நம்மளாலே படிச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதுல யாருக்கு கோச்சிங் சென்டர் கட்டாயம் தேவை, யாரால டிஎன்பிஎஸ்சில கோச்சிங் சென்டர் எல்லாமே கிளியர் பண்ண முடியும், என்னென்ன காரணத்துக்காக நம்ம கோச்சிங் சென்டர்ல போய் சேர்றோம், இந்த காரணங்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக நமக்கு கோச்சிங் சென்டர் தேவையப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோ நம்ம பத்தி பேசுவோம். நான் கோச்சிங் சென்டர்ல போய்கிட்டு கத்துக்கிட்ட சில விஷயங்களும், எனக்கு ஒத்து வராத சில விஷயங்களும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து கிளியர் பண்ணிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். இது யாரையும் விளம்பரப்படுத்துறதுக்காகவோ இல்ல தப்பா விளம்பரப்படுத்துறாங்கன்னு சொல்றதுக்காகவோ கிடையாது. நீங்க இதுல உங்களுக்கு எது தேவைன்னு கட்டாயம் சூஸ் பண்ணிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களோட வெற்றி நீங்க சீக்கிரம் கிடைக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க அதுல எந்த இடத்துல வரீங்க, உங்களுக்கு இது எந்த விதமா யூஸ் ஆக போகுதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. நமக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தேவையா இல்லையான்னு நீங்க முடிவெடுக்க முன்னாடி எக்ஸாமோட நேச்சரை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மோஸ்டா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் இருந்து வருது, ஸ்கூல் புக்ஸ், மெட்டீரியல்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ற மூலியமா வர கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு இன்ஸ்டியூட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாது. நம்ம இது எல்லாமே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு, பாஸ் பண்றதுக்கும் பேஸ் என்னதுன்னா மெட்டீரியல் தான். நம்ம எல்லாரும் சேம் மெட்டீரியல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்ஸ்டியூட்ல போய் படிச்சுக்கிறவங்களுக்கும் செல்ஃபா ஸ்டடி பண்றவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா அப்ரோச் தான். அந்த எக்ஸாம, அந்த பேட்டர்ன் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, அதுல இருந்தா நமக்கு அது தேவையா இல்லைன்றது முடிவே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட்டால நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் ஆகும்னு சொல்லி பாக்குறோம். என்னன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்லயுமே உங்களை பாஸ் எல்லாம் பண்ண வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 5 திங்ஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ரெகுலர் ஸ்ட்ரக்சர்டு கிளாஸஸ் இருக்கும். இதுதான் படிக்கணும், இது படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் உங்களை கிளாஸஸ் படி கட்டாயம் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த ஸ்டடி என்வாயன்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. மூணாவது என்னன்னா டெஸ்ட் சீரிஸ் கட்டாயம் நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் அடுத்தடுத்து நீங்க படிக்க டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும்னா கைடன்ஸ். இப்போ உங்களால ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம செல்ஃபா படிக்கிறப்ப அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஒரு மெனக்கல் எடுக்க வேண்டியிருக்கும். பட் ஆனா நம்ம இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிறப்ப டவுட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிற மணிக்கு இருக்கும். அவ்வளவு டிஎன்பிஎஸ்சில இது மட்டும் தான் அவங்களால நம்ம பண்ண முடியும். மற்றபடி நம்ம எந்த இன்ஸ்டியூட்ல இருந்தாலும் சேர்ந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு காசு கொடுத்து சேர்ந்தாலும் சரி, படிக்கிறது, ரிவைஸ் பண்றது, அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோன்றது நம்மளோட கையில தான் இருக்கே தவிர அதுக்கெல்லாம் இன்ஸ்டியூட் எந்த உங்க விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணவே முடியாது. அப்புறம் இது இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து பண்றாங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல என்ன நடக்கும்னா அவங்களே சிலபஸ் அனலைஸ் பண்ணி எதுக்கு எது வெயிட்டேஜ் இருக்கு, எதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்கணும், எதை நம்ம கரெக்டா முடிக்கணும், அவங்களே அனலைஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய டெஸ்ட்ல அவங்கள மார்க் டெஸ்ட் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது செல்ஃப் ஸ்டடில உங்களுக்கு பிக்கஸ்ட் ஃப்ரீடம் என்னன்னா அவங்களோட டயத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஆனா நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போறோம்னா இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு அடுத்த கிளாஸ் போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கு. அவங்களோட ஸ்பீடுக்கு நம்மளால போட்டி கொடுத்து போக முடியுமா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த 3 நாள்ல ஒரு டெஸ்ட் நடக்கும். ஆனா அந்த 3 நாளுக்குரிய டெஸ்ட்டுக்கு பிகினர்ஸ் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 3 நாள் அந்த டெஸ்ட் போடுறதுக்கான டாபிக் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம கொஞ்சம் படிப்போம், அந்த டெஸ்ட் போய் போடுவோம், அதே ஒழுங்கா படிக்க முடியாது, அடுத்த டெஸ்ட் போயிடும், அதே ஒழுங்கா படிக்கும், இப்படியே அடுத்தடுத்து படிக்க முடியாத மணிக்கே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா டெஸ்ட் பேட்ச்ல நிறைய லார்ஜ் சிலபஸ் இருக்கும். நம்ம பிகினர்ஸ் ஆகுங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சை கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடியில படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க டிசிப்ளினா அவங்களோட அதை கொண்டு போனாலே போதும், ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், செல்ஃப் ஸ்டடியில நம்மளே கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா நீயே போய் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தானே பாஸ் பண்ண, நீ பாஸ் பண்ணிட்டு எங்களை மட்டும் செல்ஃப் ஸ்டடியா படி, அதை படி இதை படி அதில் கேட்கறது எனக்கே கேட்கும். பட் ஆனா இது எப்படின்னா, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் எதுக்காக நமக்கு தேவைப்படுது, நான் போய் எதுக்காக ஜாயின் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சின்ற வார்த்தையே என்னன்னு எனக்கு தெரியாது. டிஎன்பிஎஸ்சி படிக்க வரதுக்கு முன்னாடியே நான் சென்னையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா டிஎன்பிஎஸ்சி என்னன்னே தெரியாது. டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ் இருக்கு, டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 என்ன, குரூப் 2 என்ன, குரூப் 1 என்ன, இது எதுவுமே தெரியாது. ஜீரோல இருந்தேன். எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா சிலபஸ் தான் என்ன, ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு புக்கு கூட கிடையாது, எல்லா புக்ஸோட மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைப்படுது. அப்படின்றப்ப ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நான் ஜாயின் பண்ண பிறகுதான் சிலபஸ்னா என்ன, அதை எப்படி கொண்டு போகணும், என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு, கொஸ்டினோட பேட்டர்ன் என்ன, எக்ஸாமோட பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த டவுட்ஸ் என்னால போய் யார்கிட்ட கேட்கறது, இந்த டவுட்ஸ்ல எப்படி தெரியும்னு சொல்லிட்டு என்னோட சர்க்கிளையும் சரி, என்னோட ஃபேமிலி சர்க்கிளையும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன தொடர்புமே வர. அதனால கட்டாயத்தின் பேர்ல இன்ஸ்டியூட்ல சேர வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஆனா சேர்ந்த பிறகு அங்க சிலபஸ் வைஸும் சரி, டாபிக்ஸ் வைஸ் கிளாஸஸ் எடுத்தாங்க. நம்மளா படிக்கிறதுக்கும் இப்போ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் கிடைச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட அதுக்கடுத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்,
டிஎன்பிசி ரிலேட்டடா உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கிட்டனால அது ரொம்ப ஹெல்ப் ஆயிருச்சு. பட் ஆனா இதெல்லாம் ஓகே தான், டிஎன்பிசி படிக்கிறதுக்கும் நான் கிளியர் பண்ணதுக்கும் இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிச்சு. பட் ஆனா இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அதே இன்ஸ்டியூட்ல நான் படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் இன்னைக்கு கிளியர் பண்ண முடியாத நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க விளம்பரத்துல பாக்குறதோ டிஎன்பிசி இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஆடுல பாக்குறதுமே 1000த்துல ஒருத்தவங்களதான். பட் ஆனா அதே இன்ஸ்டியூட்ல ஒவ்வொரு பேட்சுக்கும் நிறைய 1000 பேர் சேர்ந்து அவங்களால சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் இருக்கு. டிஎன்பிசி என்னன்னே தெரியாத ஒரு பீனருக்கு ஒரு இன்ஸ்டியூட் தேவை, அதை வழிநடத்த ஒரு இன்ஸ்டியூட் தேவை அப்படின்னு அது உண்மைதானா? உண்மைதான். பட் ஆனா இன்ஸ்டியூட்டால மட்டுமே அவங்கள பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதா பிக்கஸ்ட் ஸ்கேமும். எப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ல அவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அவ்வளவு பேர்னால கிளியர் பண்ண முடியுதா? பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு முழு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டியூட்டை நீங்க எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரம் அந்த இன்ஸ்டியூட்டை பயன்படுத்திக்கிறோம்லாம் மேட்டர் இருக்கு. அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஃபீஸ் கட்டினதுக்கு அவ்வளவு காசு கொடுத்து சேர்ந்ததுக்கு நீங்க அந்த இன்ஸ்டியூட் எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்க முடியும், அது அவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளவு தூரம் கட்டாயமா அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும், அதான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாராலையுமே அந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடியும். இன்னைக்குள்ள உலகத்துல ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் ஃபீஸ் அவ்வளவு எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம எல்லாராலையும் போய் சேர முடியுமா? ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, வீட்டுல குழந்தைங்க இருக்கும், எல்லாராலையுமே அந்த இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணாதான் படிக்க முடியும், ஜாயின் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண ஒரு 10 பேர் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாம படிச்ச 100 பேருக்கு மேல இருக்காங்க. அதே இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி இன்னும் பாஸ் பண்ணாம இருக்க 1000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டியூட் போனாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது பிக்கஸ்ட் ஸ்கேம். அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நம்ம மதுரை கார்பரேஷன்ல படிச்சு எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, எங்க ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கண்ணார பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் சேர்ந்தாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இன்ஸ்டியூட் போகாம வீட்டுல இருந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க எந்த விதத்துல எப்படி அப்ரோச் பண்ணி எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க இன்ஸ்டியூட் தேவை கட்டாயம் படுறீங்க, பட் ஆனா உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் தேவைப்படுதா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றப்ப சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. எப்படின்னா உங்களால சிலபஸ் படி அதை கொண்டு போக முடியுமா? டெய்லி என்னால வீட்லயே உட்காந்து கட்டாயம் ஒரு 12 ஹவர் இல்ல 8 ஹவர் படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா அதை கட்டாயம் உங்களால படிக்க முடியுதா? இன்னென்ன கான்செப்ட் எல்லாம் டெய்லி நம்ம ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த ஷெட்யூல் படி நம்ம ஷெட்யூல் போட்டு அது எப்படி போறோமா, மார்க் டெஸ்ட் ஏதாச்சும் போட்டு பாக்குறோமா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டவுட் வருது அதை நம்ம கிளியர் பண்ண யாராச்சும் இருக்காங்களா, இந்த மணிக்கெல்லாம் உங்களை நீங்களும் அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம செல்ஃபா ஸ்டடி பண்றப்ப செல்ஃப் ப்ரொபோசல் பண்றப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை உங்களால ரெக்டிஃபை பண்ண முடியுமா? டிசிப்ளினா படிக்க முடியுமா? இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன், இதே மாதிரி அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? தொடர்ந்து என்னால படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதை யோசிக்கும். நம்ம டெய்லி படிக்கணும், ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கன்சிஸ்டன்டா படிச்சாலுமே அதை ஆனா டெய்லி டிசிப்ளினா படிக்கணும். செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு இந்த டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டுல வந்து எல்லாருக்குமே ஒரே சூழ்நிலை இருக்காது. நம்ம இப்ப இங்க இருப்போம், படிச்சுக்கிட்டு இருப்போம், இடையில அந்த கடைக்கு போயிட்டு வாங்க, இந்த கடைக்கு போயிட்டு வாங்க, அந்த வேலையை பாருங்க, இந்த வேலையை பாருங்க சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அந்த வேலையில எப்படி நம்ம தவிர்க்க போறோம், அந்த வேலையில இருந்தாலும் நம்ம எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ண போறோம், இதுதான் விஷயம். இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடியில இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், ஈஸியா நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணி. உங்களுக்கு கோச்சிங் வேணுமா இல்ல செல்ஃபா நீங்களே நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு இருப்பினா, இப்போ கோச்சிங் யாருக்கு வந்து கட்டாயம் தேவைப்படுமா? எனக்கு கைடன்ஸ் தேவை, நான் என்னாலாம் படிக்க முடியாது, நான் அவ்வளவு நேரம் உட்கார மாட்டேன், யாராச்சும் சொன்னாதான் நான் படிக்க முடியும் அப்படின்னு இருக்கோங்க. பிகினர்ஸ் டிஎன்பிசி என்னன்னே தெரியாது, இனிமேதான் நான் படிக்க ஸ்டார்ட்டே பண்ண போறேன், இதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சு இனி அடுத்து வரப்போற 6 மாசத்துல நான் வரப்போற எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஷார்டஸ்ட் வே நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு டெஸ்ட் தொடர்ந்து என்னை வந்து யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தா என்னால படிக்க முடியும், வீட்டுல எனக்கு பிரச்சனை இருக்கு, வீட்டுல உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் இல்ல, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க சேர்ந்து பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணும் அந்த இன்ஸ்டியூட். இன்னொன்னு என்னன்னா செல்ஃப் ஸ்டடி. என்னால உட்காந்து படிக்க முடியும், ஷெட்யூல் நான் போடுவேன், என்னோட டயத்தை நான் தான் பிக்ஸ் பண்றேன், என்னால முடியும், ஆல்ரெடி எனக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு, சிலபஸ் என்னன்னு தெரியும், ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாதான் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே தெரியும், கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்ணா போதும், ப்ராப்பரா படிச்சா போதுன்றவங்களுக்கு இன்ஸ்டியூட் தேவைப்படாது, அவங்களுக்கு அவங்களே படிச்சுக்கலாம். இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் இன்டெப்தா இருக்கலாம் நம்ம தான் போய் படிக்கணும். எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுக்குற நோட்ஸும் இன்ஸ்டியூட்ல 1 ஹவர் எடுக்கிற கிளாஸும் போதும், அதை வச்சு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. இன்ஸ்டியூட்ல எடுக்கிற 1 ஹவர் கிளாஸால உங்களுக்கு கிளியர் பண்ண வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து பேசிக். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க கொடுத்ததுல இருந்து எவ்வளவு நீங்களா டெவலப் பண்றீங்க அப்படின்றதுலாம் பெரிய விஷயமே இருக்கு. அதனால அவங்க சொல்லி கொடுக்கறது மட்டுமே போதும், இதை மட்டும் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க எஃபர்ட் போட்டு அதுல இருந்து நிறைய டெவலப் பண்ணி உள்ள ஆழமா படிக்க வேண்டியது இருக்கு. இன்ஸ்டியூட்ல வந்து மேலோட்டமா சொல்லி கொடுப்பாங்க, இது கான்செப்ட், இது படிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதுக்குள்ள டெவலப் பண்ணி படிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. செல்ஃபா படிச்சவங்க ஆல்ரெடி டெவலப்ட் ஆகி உள்ள போய் ஆழ்ந்து தான் படிச்சிருங்க. முதல் டைம் படிக்கிறப்ப ஆழமா படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஏன்னா ரிவைஸ் பண்றப்ப மேலும் மேலும் நம்ம புதுசா படிக்கணும்னு தோணாது, ஏற்கனவே படிச்சதான் ரிவைஸ் பண்ணுவோம். அதனால வந்து யாருக்கு செல்ஃப் ஸ்டடியே போதும்,
யாருக்கு ஒரு சின்ன கோச்சிங் சென்டர் போய் எனக்கு கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. பட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க கோச்சிங்ல போய் சேர்ந்தாலும் செல்ஃபா படிச்சாலும் அதை கிளியர் பண்றதுக்கான சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க, நீங்க அதை எப்படி எடுத்து போறீங்க அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை மறந்துடாது. யாரை கேட்டாலும் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம் சரி, நான் இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சேன் இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லாங்களே, செல்ஃபா படிச்சவங்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கே நினைக்காது. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல போய் படிச்சவங்க கிளியர் பண்ணிருந்தா கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டு எங்க படிச்ச இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்லுங்க அப்படிலாம் வந்து கேட்பாங்க. பட் ஆனா செல்ஃபா ஸ்டடி பண்ணி கிளியர் பண்ணவங்களுக்கு அந்த ஒரு சோர்ஸ் இருக்காது. அவங்களால அவங்களோட ப்ரிப்பேர் பண்ணதை வெளியே சொல்ல முடியாது. அவங்க படிச்சிருப்பாங்க, பட் ஆனா அவங்க படிச்சு கிளியர் பண்ண வெளியே தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களோட ஏதாச்சும் பண்ணி அவார்டு கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க, இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சால கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 50% தான். அதை விட அதிகமான பேர் வீட்லயே படிச்சு தானாவே படிச்சு கிளியர் பண்ணவங்க இருப்பாங்க. பட் ஆனா அவங்க எல்லாம் வந்து வெளியே தெரிய மாட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இன்ஸ்டியூட் போனாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்ஸ்டியூட் போகாம படிச்ச நிறைய பேர் எனக்கு தெரியும். இன்ஸ்டியூட் போகாம படிச்சு சாதிச்சவங்க எல்லாம் இருக்கவே இருக்காங்க. சோ வந்து இந்த வீட்டுல உட்காந்து படிக்கிறவங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைய வச்சுட்டு படிக்கிறவங்க எல்லாம் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறா அப்படின்னு சொல்லி ஐநான்ஸ் எல்லாம் பயப்படாதீங்க. இன்ஸ்டியூட்ல போய் சும்மா உட்காந்து இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஸ்டியூட்ல போய் 10,000 பேர் படிப்பாங்க, அதுல பாஸ் பண்றவங்க 100 பேர் 150 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள கூட்டத்தை நினைச்சா அவங்க கூட காம்படிஷன் நம்மளால போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காங்க. இன்ஸ்டியூட் போயும் பாஸ் பண்ண முடியாதவங்க இருக்காங்க, வீட்டிலேயே உட்காந்து நல்லா பாஸ் பண்ணவங்களா இருக்காங்க. சோ வந்து கான்பிடண்டா படிங்க. அடுத்து 3 மாசத்துல வந்து சிலபஸ் முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பாருங்க. எக்ஸாம் வந்து சீக்கிரமா வந்து ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி டயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள வந்துடும். சோ வந்து நீங்க இப்ப இன்ஸ்டியூட்ல போய் தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற யாராச்சும் இன்ஸ்டியூட்ல போய் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கண்டிப்பா அது வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.